ஆனால் இந்த குருவின் அதிசார பயிற்சியினால இந்த நிலை மாறி இவர் பஞ்சமஸ்தானத்திற்கு போய் அங்க உச்சம் பெறுவதனாலும் அவர் உங்களுடைய ராசியை பார்ப்பதனாலையும் டோட்டலா அந்த தடை தாமதங்கள் அனைத்தும் உங்களுக்கு விலகப் போகிறது நண்பர்களே. விலகி முன்னேற்ற பாதையில் நீங்கள் செல்லும் அமைப்பை இந்த குரு அதிசார பயிற்சி உங்களுக்கு தருகிறது. இதனால உங்களுடைய குடும்பத்தில் ஆகட்டும், நீங்க இருக்கக்கூடிய இடத்துல ஆகட்டும், மகிழ்ச்சி, சந்தோஷம் மற்றும் ஆனந்தம் ஆகியவை உங்களுக்கு கிடைக்கும். இந்த குரு பஞ்சமஸ்தானத்தில் இருந்து 5ஆம் பார்வையாக உங்களுடைய 9ஆம் இடமாகிய பாகிஸ்தானத்தை பார்க்கிறார். இதனால உங்களுக்கு நீங்க அதிர்ஷ்டம் மிக்கவராகவும் நீங்க தொட்டது துளங்கும் ஒரு யோகமும் உங்களுக்கு கிடைக்குது. அதே போல உங்க முன்னோர்களின் பாக்கியத்தால உங்களுடைய பூர்வீக சொத்துக்கள் மூலம் ஆதாயம் உண்டாகும். குழந்தைகளினுடைய ஆரோக்கியம் மேம்படும். குழந்தைகளின் கல்வி வளர்ச்சி நல்லா இருக்கும். குழந்தைங்க நீங்க சொல்றதை கேட்குவாங்க நண்பர்களே. இது இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, உங்க ராசிக்கு பாக்கியாதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் அவரே தனாதிபதியாகவும் இருக்கிறாரு. அவர் அந்த பாக்கியஸ்தானத்திலே ஆட்சி பலம் பெறாரு. இந்த ஆட்சி பலம் பெறுவதனால அந்த ஆட்சி பலம் பெற்ற செவ்வாயை உச்சம் பெற்ற குரு பார்க்கிறாரு. இது பார்ப்பதினால இது மிக 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 ஒரு விசேஷமான ஒரு அமைப்பாகும் நண்பர்களே. இதனால குரு மங்கள யோகம் உண்டாகி உங்களுடைய வாழ்க்கையில் பல அற்புதமான மாற்றங்களையும் நன்மைகளையும் இவங்க செய்ய போறாங்க. உங்களுக்கு நிலம் சம்பந்தமான விஷயங்கள், சொத்து சம்பந்தமானவை, அசையா சொத்துக்கள்ல இருக்கிற பிரச்சனைகள், இவ்வளவு நாளா நான் நிலமே வாங்கல அப்படிங்கிறவங்களுக்கு நிலத்தையும், வீடு, வண்டி, வாகனம், சொத்து இவை அனைத்துமே தரக்கூடிய ஒரு அற்புதமான நிகழ்வு தான் இந்த நில மங்கள யோக அமைப்பு நண்பர்களே. அது போலவே உங்கள் ராசிக்கு 11ஆம் இடமாகிய லாப ஆதாயஸ்தானத்தை குருவின் சமசப்தம பார்வை அந்த ஸ்தானத்தின் மேல பதிகிறதுனால உங்களுடைய ஆசைகள் பூர்த்தியாகும் நிலையை தருகிறார். அதே போல திருமண தடைகளை தகர்த்தெறிகிறார்.